பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ஜித்தில் எவ்ரி இயர் வந்து 30 நாளும் ஒர்க் பண்ணுறாங்க. கித்மத் பண்ணுற ஒர்க் தான் எங்களோடது. மாஷா அல்லா. ஸ்கூலில் முடிச்சு எல்லாருக்கும் மாஷா அல்லா. எல்லோரும் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன், ட்ரா பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்ஜான் 29வது நாள். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 நோன்பு முடிஞ்சிருச்சு. மாஷா அல்லா. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா சென்னை ராயப்பேட்டாவில் சார்மினார் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மஸ்ஜிது ஜாமியா பத்ரிக்கு தாங்க வந்திருக்கிறேன். மாஷா அல்லா. இந்த மஸ்ஜித்தில் வந்து எனக்கு நிர்வாகம் வந்து அப்ரூவல் தந்துட்டாங்க. ரொம்ப 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 நன்றி, ஜஸாக்கல்லா ஹைர். இந்த மஸ்ஜித்தில் பார்த்தீங்கன்னா 1500 மெம்பர்ஸ் தொழுவதற்கான இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 800 மெம்பர்ஸ் நோன்பு தரக்கான வசதியும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. மாஷா அல்லா. இந்த மஸ்ஜித்கான தொழுகை இடம் தாங்க. இமாம் சாப் நிற்கிற இடம், மிம்பர். இப்போது போயிட்டுருக்கிறாங்களே அவங்க வந்து அசான் தருவாங்க, மௌசன் சாப் சொல்லுவாங்க. தென் வந்து இமாம் சாப் உட்காந்துருக்குறாங்க. இந்த மஸ்ஜித்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். மேலே பார்த்தீங்கன்னா ஆயத்துலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா குரானோட ஆயத்து, மார்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா குரானோட ஆயத்துலாம் ஃபுல்லாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இத்திகாஃப் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தாங்க நோன்பு தரக்கான இடம் இருக்குது இந்த மஸ்ஜித்தில். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ஜித்தில் எவ்ரி இயர் வந்து 30 நாளும் ஒர்க் பண்ணுறாங்க. கித்மத் பண்ணுற ஒர்க் தான் எங்களோடது. மாஷா அல்லா. ஸ்கூலில் முடிச்சு எல்லாருக்கும் மாஷா அல்லா. எல்லோரும் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன், ட்ரா பண்ணுறேன். கைஸ் நீங்களும் வந்து துவா பண்ணுங்கள் இந்த பசங்களுக்காக. ஏன்னா இந்த மஸ்ஜித்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 நாளும் இந்த மஸ்ஜித்தை ஹித்மத் பண்ணுறாங்க நோன்பாளிகளுக்காக. நீங்களும் துவா பண்ணுங்கள், எக்ஸாம்ஸில் எல்லாம் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோலலாம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிருந்தாங்க. நோன்பு கஞ்சி வைக்கிறது, வடை, சமோசா, பேரிச்சம்பழம், வாட்டர் பழம்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட பார்த்தேன். இப்போ 5 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ மாஷா அல்லா. ஜஸாக்கல்லா ஹைர். இந்த மஸ்ஜித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பேர் வந்து அல்லா ரஹா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா வந்து இந்த மஸ்ஜித்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அப்புறமா அவங்க சன். ஸோ இவங்களோட பேர் வந்து அல்லா ரஹா. இவங்க வந்து 20 வருஷமாக வந்து மஸ்ஜித்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாஷா அல்லா. ஜஸாக்கல்லா பை. பை நீங்கள் இங்கே என்னென்ன ஒர்க் பை பண்ணுறீங்க? நான் சந்தா வசூல் பண்ணுறேன். சந்தா வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன். அதே போல் கஞ்சி ரம்ஜான் மாதத்தில் கஞ்சி வசூல் பண்ணி கொடுக்குறேன். அதே போல் போய் எல்லாத்துக்கும் போய் கஞ்சி கொடுத்து வரேன். அதே போல் ஜாங்கரியெல்லாம் போய் கொடுத்து வந்துடுறேன். என்னோடய கடமை நான் செஞ்சுக்கிறேன். யாரும் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. மாஷா அல்லா. ஜஸாக்கல்லா. மாஷா அல்லா. இந்த மஸ்ஜித்கான தொழுகை இடம் தாங்க. இமாம் சாப் நிற்கிற இடம், மிம்பர். இப்போது போயிட்டுருக்கிறாங்களே அவங்க வந்து அசான் தருவாங்க, மௌசன் சாப் சொல்லுவாங்க. தென் வந்து இமாம் சாப் உட்காந்துருக்குறாங்க. இந்த மஸ்ஜித்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். மேலே பார்த்தீங்கன்னா ஆயத்துலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா குரானோட ஆயத்து, மார்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா குரானோட ஆயத்துலாம் ஃபுல்லாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இத்திகாஃப் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தாங்க நோன்பு தரக்கான இடம் இருக்குது இந்த மஸ்ஜித்தில். மாஷா அல்லா. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நோன்பு தரத்துக்கான ஏற்பாடு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பசங்க தான் அங்கே பண்ணது. மாஷா அல்லா.